அனைவருக்கும் வணக்கம். நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். இன்றைக்கி February 1 ஒரு மாதத்தை நம்ம தொடங்குகிறோம். அதுவும் காதல் மாதம், சனிக்கிழமை. ஸோ எல்லோரும் வீக்கெண்ட் அந்த மூடில் இருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நேற்று மூச்சு விடுறதை பற்றி பேசியிருந்தேன். ரொம்ப நல்ல ரிசீவ் ஆச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு என்கிட்ட நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு. என்னென்னா, நான் பேசும்போது ஒரு பழங்குடியின மக்கள் அவங்க குழந்தைங்க பிறந்தோன்னே அந்த குழந்தைங்க வாய் வழியாக மூச்சு விடாமல் இருக்கிறதுக்காக நைட்டு தூங்கும்போது வாயில் பிளாஸ்டர் போட்டுருவாங்க, மூக்கு வழியாக மட்டும்தான் மூச்சு விட அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னாரு. ஐயா, அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அது மூக்கு வழியாக மூச்சு விடுறதோட முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காக அந்த ஆத்தர் கொடுத்த ஒரு உதாரணம் மட்டுமே. ஸோ அதனால் அதெல்லாம் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. மூக்கு வழியாக மூச்சு விடுறத குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு அதோடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுங்க. அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின் போது வாய் வழியாக மூச்சு விடாத, மூக்கு வழியாக மூச்சு விட்டு பழகுன்னு சொல்லித்தரலாம். அவ்வளோதான். அதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இது ரொம்ப ஆபத்து. அதே மாதிரி நாமளும் கூட, இப்போ நீங்கள் ஒரு ரன்னராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம். எடுத்தோன்னே டக்குன்னு மூக்கு வழியாக மூச்சு விட ட்ரை பண்ணி வாயை ரொம்ப இறுக்கியெல்லாம் பிடிக்காதீங்க. ஸோ ஏன்னா நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் அளவு ரொம்ப தேவைன்றதுனால தான் நம்ம வாய் வழியாக மூச்சு விடுறது செய்கிறோம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு மாதிரி நீங்கள் பொறுமையாக அதை செய்யுங்க. ரொம்ப அவசரப்பட்டு உடனே ஒரே நாளில் மூக்கு வழியாக மட்டும்தான் மூச்சு விடுவேன்னு பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 50-50 அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதுதான். ஒன் செகண்ட். என்னென்னா, மூக்கு வழியாக மூச்சு விடுவது ரொம்ப நல்ல பழக்கம். ஆனால் உடனே, ஏன்னா நம்ம ரொம்ப காலம் வாய் வழியாக மூச்சு விட்டு பழகியிருப்போம். டக்குன்னு ஒரே நாளில் இந்த மாற்றத்துக்கு போயிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. அது ரொம்ப நல்லது. ஸோ இந்த எச்சரிக்கையோடு இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு மாதம் மெட்ராஸ் மாங்க் பயணம் இருக்குல்ல, நான் ஒரு மாதம் January 1 ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி முதல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது தை 1 நம்ம பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன். பாட்காஸ்ட் தை 1 January 1 யூடியூப்பும் நம்ம தொடங்கப்பட்டோம். இந்த 2 ப்ராஜெக்டும் எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப அச்சத்தில் இருந்து இதை தொடங்கலாமா வேண்டாமான்ற பயத்தோடு தொடங்கின போது எனக்கு ரொம்ப நல்ல மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கேன். ஃபுல் பாசிட்டிவிட்டி ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்தோம். ஸோ அதுக்கு முதல்ல எனக்கு நன்றி. ஏன்னா இந்த கடந்த ஒரு மாதம் எனக்கு இருந்த நிறைய பயங்களை எனக்கு இருந்த நிறைய அச்சங்களை உங்களால் தான் நான் எதிர்கொள்ள முடிஞ்சிச்சு, அதை கடந்து வர முடிஞ்சுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே முதல்ல நன்றி. அடுத்தது, இது மனசோர்வு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த புது முயற்சிகள் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய மனசோர்வுகள் எனக்கும் வந்துச்சு. முக்கியமாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படிங்கிறது, நாம் என்ன தான் அது தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம், கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினச்சாலும் சில சமயம் அந்த ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு மனசோர்வு வரதான் செய்யுது. அதே மாதிரி நம்ம ஒரு ஒப்பீனியனுக்காகவோ இல்லை ஒரு விஷயத்துக்காகவோ சில நண்பர்களை நாடும்போது அவங்க காட்டுற அந்த ரிஜெக்ஷன் நமக்கு ஒரு மனசோர்வு அப்பப்போ கொடுக்க தான் செய்யுது. இது எல்லாத்தையும் நம்ம கடக்க தான் போகிறோம், கடந்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மனசோர்வுகள் எல்லாத்தையும் கடக்கிறதுக்கு என்னோட தொடர்ச்சியாக உரையாடிக்கிட்டே இருக்கிற நீங்கள் தான் ஒரு முக்கியமான காரணம். இந்த மனசோர்வுகளை நான் நல்லா கடந்திருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே முதல்ல ரெண்டாவதாக ஒரு நன்றி. ஸோ இதை தாண்டி ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஏகப்பட்ட இது வந்துடுது, அட்வைஸ் மலை
அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். வந்து யார் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யாரை பார்த்தாலும் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிஸ்னஸில் அதை பண்ணாங்க, பேமெண்ட் இப்படி வாங்கு, நீ வந்து இப்படி ப்ரொடக்ஷனை வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணு, இவங்களை வேலைக்கு வச்சுக்கோ, அதை செய் இதை செய்யு, நமக்கு வந்து நிறைய அட்வைஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ புதுசாக ஒரு பையன் காலேஜில் சேர்றான்னா அவனுக்கு அட்வைஸ் எப்படி வந்து குமியுமோ அது மாதிரி புதுசாக கல்யாணம் ஆகி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒரு பயணம் போகிறீங்கன்னா அட்வைஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படின்னு புது முயற்சிகளோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆட் ஆன் வந்து அட்வைஸ். அதுவும் 1-2 அட்வைஸ் கிடையாது, பார்க்குறவங்க எல்லாம் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கொட்டிகிட்டே இருப்பாங்க. அட்வைஸ்னா அட்வைஸ், அவ்வளோ அட்வைஸ். இத்தனை அட்வைஸையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாதுன்றது ஒன்று. நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா, இல்லை அதில் அட்லீஸ்ட் ஒரு 10% செய்யலைன்னா இந்த அட்வைஸ் கொடுத்தவங்க ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டாங்க. ஏன்டா நான் வந்து உனக்கு நேரம் செலவழித்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், அதை நீ பண்ண மாட்டியா, அப்போ உனக்கு நான் வந்து நான் என்ன எதுவான்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு கோபம் வரும். கோவிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட நட்பை முறிச்சுக்குவாங்க, நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு நிறைய நடக்கும். பட் ஆனால் சாத்தியமாக யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு யூடியூப் சேனல் தொடங்குகிறேன், 1500 அட்வைஸ் வருது நமக்கு டெய்லி. அத்தனையும் நான் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும்? நிச்சயமாக நான் ஏற்கனவே எனக்குன்னு இருக்கிற நான் ஒரு செல்ஃப் அட்வைஸ் கொடுத்து தான் ஒரு பாத்தில் போயிட்டு இருப்பேன். இப்போ அந்த பாத்து வந்து பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் இருக்குது, அட்வைஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோக்குள்ள அதிகமான அட்வைஸை வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதை முயற்சி பண்ணி பார்க்க ஆரம்பிக்குமோ அவ்வளோக்குள்ள நம்ம அதிகமாக தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அட்வைஸ் எடுத்துக்க வேண்டியது தான், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதை தாண்டி நம்ம நிறைய அட்வைஸை கேட்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, இல்லை மாற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக அது சரியாக வராது. இப்போது ஒரு கதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சினிமாவுக்கு ஒரு கதை எழுதுகிறேன். நான் எழுதும்போது நான் ஒரு வடிவத்துக்கு நான் என்னோடய புரிதல்லேருந்து ஒரு கதையை எழுதிட்டேன். அதை 4-5 பேர்கிட்ட கொடுத்து ஒப்பீனியன் கேட்குறான்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இதை மாற்றுன்னு. எல்லோரும் சொல்கிறதையும் நான் கேட்டு ஒவ்வொன்றா மாற்ற என்ன ஆகும்னா கதையோட ஜீவன் வந்து காணாமல் போக ஆரம்பிக்கும். ஏன்னா மக்கள் எல்லாருமே நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் தான் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் அந்த கதை என்னோடது, அதோட ஜீவன் எங்கே இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே தான் எல்லா முயற்சிகளுக்கும். எந்த முயற்சியாக இப்போ யூடியூப் சேனல்னால் அதோட நோக்கம் என்ன, அது எப்படி இருக்கணுன்றது எனக்கு தெரியும். அதை வந்து எப்படி கொண்டு போகிறதுன்றதும் எனக்கு தெரியும். அதை தாண்டி அதோட ஜீவன் எங்கே இருக்குன்றதும் எனக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அட்வைஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் நம்ம சூழலுக்கு எதை ஏற்றுக்க முடியுமோ அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கிட்டால் போதும். நம்ம என்னன்னா பெரும்பாலான நேரத்தில் எல்லா அட்வைஸையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி தான் கசமுசான்னு ஆகிடும். அப்படியெல்லாம் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் தான் இந்த அட்வைஸ் பேரடாக்ஸ். ஸோ பெரும்பாலான நேரத்தில் நம்ம இந்த அட்வைஸ்களோட மல்லுக்கட்டுறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய பாடு. அட்வைஸை வந்து ஏற்றுக்கவும் முடியாமல், அதை செயல்படுத்தவும் முடியாமல் அப்படியே போராடிட்டே கிடப்போம். அப்போது இந்த குழப்பம் இருக்குல்ல, ஒரு அட்வைஸை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா அப்படிங்கிற குழப்பம் வந்து நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோக்கோளோ அதிகமான சாய்ஸஸ் அதிகமாகுதோ அவ்வளோக்கோளோ அதில் எதை சூஸ் பண்ணுறதுன்ற குழப்பமும் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் வந்து எப்போவுமே தப்பாக போய் சூஸ் பண்ணிடுவீங்க. நமக்கு இப்போ நிறைய அட்வைஸ் வருது அப்படிங்கும்போது இதில் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற குழப்பத்தில் நம்ம கரெக்டாக போய் தப்பான விஷயத்தை தான் சூஸ் பண்ணுவோம். இந்த பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் பற்றி நான் முன்னாடியே ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கேன்.
அது வந்து பழைய அக்கௌண்ட்டில் இருந்து பேசினது. மேபி அதிஷா அப்படின்னு போட்டு நீங்கள் தேடினீங்கன்னா ஸ்பாட்டிஃபைலேயே அந்த பாட்காஸ்ட்டுக்கான லிங்க் கிடைக்கும். ஸோ இந்த பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் தான் இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். நமக்கு வந்து நிறைய அட்வைஸ் இருக்குது. இதில் எது நல்ல அட்வைஸ் எது கெட்ட அட்வைஸுன்னே நம்மளால் தரம் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்துடுது. இப்போ ஒரு குழப்பத்தில் நம்ம ஓகே இதை ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு டெஸ்பரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. நம்ம ஜெயிக்கணும், நம்ம எப்படியாவது இதை கடந்துடணும், இந்த பிரச்சனைகளை கடந்துடணும், இந்த சவால்களை கடந்துடணும், மனசோர்வுகளை கடந்துடணும் அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேஷன் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அந்த டெஸ்பரேஷன்னால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அட்வைஸஸை. அது எல்லாமே பெரும்பாலும் நம்மளை வந்து தப்பான ஒரு சாய்ஸில் கொண்டு போய் உட்கார வச்சுருது. அப்போ எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஒரு நல்ல அட்வைஸ் இது, இந்த அட்வைஸ் எனக்கு சரியாக இருக்கும்டா, இந்த அட்வைஸ் எனக்கு மோசமாக இருக்கும்டான்னு நம்ம வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு ரோட் மேப் டு சக்ஸஸ் ஆர் ஒரு சேலஞ்ச் எப்படி எதிர்கொள்கிறதுக்கான ஒரு ரோட் மேப். நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது, நமக்கு ஒரு மென்டாரோ இல்லை ஒரு நண்பரோ ஒரு ரிலேட்டிவோ ஒரு ரோட் மேப் கொடுக்குறாங்க. தம்பி இது இப்படி செய்யாதப்பா, இதை இப்படி 1 2 3 4 5 செய்யாத, 3 2 4 1 5 அப்படி செய் அப்படின்னு நமக்கு ஒன்று சொல்லித்தராங்கன்னா அது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒர்க் ஆன ஒரு ரோட் மேப்பாக இருக்கும். ஆனால் அது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்றது தெரியாது. ஏன்னா அவங்களோட சூழல் வேறு, அவங்களோட வாழ்க்கை பின்னணி வேறு, பொருளாதார நிலைமை வேறு, மனநலம் வேறு, உடல் நலம் வேறு. என்னோடய உடல் நலம் மனநலம் எல்லாமே எனக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்போது அவங்க சொல்கிற அந்த ரோட் மேப் நமக்கு முதல்ல செட் ஆகுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லா ஃபேக்டர்ஸையும் பொறுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை நம்ம மிஸ் பண்ணுறதுனால தான் இந்த பெரும்பாலான நேரத்தில் அட்வைஸ் வந்து தப்பாக போய் முடிகிறதுக்கு காரணமாக இருது. ஸோ என்னென்னா எல்லா அட்வைஸும் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நானே வந்து டெய்லியும் பாட்காஸ்ட்டை போட்டு அட்வைஸ் மேலே பொழிகிறேன் தான், இப்படி மூச்சு விடுங்க, அப்படி தூங்குங்க அப்படின்லாம். ஆனால் அது உங்களுக்கு அது வந்து ஒரு பொதுவான ரோட் மேப். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது முதல்ல உங்களுக்கு செட் ஆகுமா, அது உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா, அதில் இருக்கிற சவால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்வைஸை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம மூளை வந்து முதல்ல ஒருத்தர்கிட்டேருந்து நமக்கு ஒரு அட்வைஸ் வரும்போது அது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கும். நம்ம மேலே இருக்கிற அன்பில் இவருக்கு வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது. பட் ஆனால் அவங்க கோச்சுப்பாங்க அப்படிங்கிறதுனாலலாம் நம்ம எந்த அட்வைஸையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாளைக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம தான் அதோட கான்சிக்வன்சஸை எதிர்கொள்ள போகிறவங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த அட்வைஸை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு நல்ல அட்வைஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது எல்லா நேரமும் நமக்கு நல்ல அட்வைஸாக இருக்குமான்றது தெரியாது. அது அட்வைஸாக நல்ல அட்வைஸாக இருக்கலாம், ஆனால் அது நமக்கு ஒர்க் ஆகக்கூடிய அட்வைஸாக இருக்குமா இல்லையான்றது நமக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் இருக்குது அட்வைஸ்லேயே, இதெல்லாம் வந்து நமக்கு தானாக தேடி வர அட்வைஸ். இன்னொன்று நாமளாக படித்து தேடி கண்டுபிடிக்கிற அட்வைஸ். நம்ம வந்து செல்ஃப் ஹெல்ப் புக் படிப்போம், இந்த மாதிரி பாட்காஸ்ட்டை கேட்போம், வீடியோ பார்ப்போம். இது மூலமாக நமக்கு நிறைய அட்வைஸ் வந்து நம்மளாக அக்வயர் பண்ணுற அட்வைஸ் இருக்குல்ல. இந்த அக்வயர் பண்ணுற அட்வைஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த அட்வைஸை படிக்கும்போது, ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கிறோம், 7 Habits of Highly Successful People அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை படித்தோன்னே நம்ம நினைப்போம், இந்த 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றியாளர் ஆகிடலாம். இல்லை சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புக்கை படித்தோம்னா நம்ம டக்குன்னு கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் அந்த புக்கு எல்லாமே ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொல்கிறது இல்லை, திஸ் மைட் ஒர்க் ஃபார் யூ சம்டைம்ஸ்.
இது உங்களுக்கு சில நேரங்களில் ஒர்க் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று, நம்ம வந்து நேரடியாக களத்தில் இறங்கி பயிற்சி பண்ணுறது, தோல்வி அடைகிறது, அந்த விஷயங்கள் வந்து இதில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதில் இருக்கிற அந்த பிளைண்டாக ஒரு 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கப்புறமா நம்ம என்ன நினைப்போம், ஓகே அவன் சொன்னது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதனால தான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். அப்படிலாம் இல்லை. நாம் தேடி போகிற அந்த அட்வைஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே நமக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணிவிட்டு முயற்சிகளில் இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த அட்வைஸ் வந்து எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எவ்வளோ அதிகமான அட்வைஸ் வந்தாலும் நமக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது அதிகமான அட்வைஸ் வர்றது ஒன்று, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கொடுக்குற அட்வைஸ் ஒன்று, அப்புறம் நம்மளாக தேடி போகிற அட்வைஸ் ஒன்று, இது எல்லாத்தையும் சரியாக பகுத்து பார்த்து அதில் உள்ள ப்ராக்டிக்கல் இஷ்யூஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. டூ மெனி அட்வைஸ் ஃபாலோ பண்ணுறது எப்போவுமே ஆபத்து தான். நீங்கள் வந்து ரன்னிங் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க, நீ அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இப்படி ஓடு, அப்படி ஓடு, ஓடும்போது இந்த ஷூ போடு, இப்படி ப்ரீத் பண்ணு, இவ்வளோ வார்ம் அப்ஸ் பண்ணு, இவ்வளோ வேகமாக ஓடு அப்படின்னு நிறைய வரும். ஆனால் உங்கள் உடலுக்கு, உங்கள் மனதுக்கு, உங்களுடைய உடல்நிலைக்கு, உங்களுடைய ஸ்டாமினாவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் உங்களால் புஷ் பண்ண முடியும். அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து உசைன் போல்ட் மாதிரி ஓட முடியாது. கிப்சோகே அப்படின்னு ஒரு பெரிய மாரத்தான் ரன்னர் இருக்கார். அவர் வந்து 2 மணி நேரத்தில் ஒரு ஃபுல் மாரத்தான் ஓடக்கூடியவர். நம்மளால் அது முடியாது. ஆனால் அட்வைஸ் பண்ணலாம், நம்ம தம்பி 2 மணி நேரத்தில் ஓடணும், இது வந்து அதுக்கு டெய்லியும் 8 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நாம் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் ஓடுறதுன்றதே நமக்கு பெருசு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அட்வைஸை வந்து அப்படியாங்க சரிங்கன்ட்டு கேட்டுட்டு, இல்லை இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு விலகி போகிறது தான் நல்லது. ஸோ ப்ராக்டிக்கலாக இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு பார்த்து ஒரு அட்வைஸை நம்ம வந்து ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய முயற்சிகளை தொடர்ச்சியாக முன்னேறி செல்வதற்கு உதவும். ஏன்னா நம்மளே வந்து பல சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு புதிய முயற்சிகளுக்குள்ளே போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ தயக்கங்கள் இருக்கும். இதை தாண்டி ஒரு விஷயத்துக்குள்ளே நுழையிறோம். நிச்சயமாக அட்வைஸ் கொடுக்குறவங்களோட அந்த இன்டென்ஷன் வந்து நல்லதாகவே இருக்கும். அதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கலாம். அதில் எது நமக்கு ஒர்க் ஆகுன்றதை பார்த்து அதை நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். நிறைய சவால்களை எதிர்கொள்ள அது உதவும். ஏன்னா ஒரேடியாக நீங்கள் அட்வைஸை பூரா நிராகரிக்கணும்னு நான் சொல்லலை. எது நமக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்து தேர்ந்தெடுங்க. மற்றபடி இன்றைக்கி வந்து இந்த அட்வைஸ்கள் பற்றின இந்த அட்வைஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் இதோட முடியுது. நாளைக்கு ஒரு சிறப்பு விருந்தினரோட ஒரு ஃபன்னான ஒரு டிஸ்கஷன். ரொம்ப நான் நேற்றே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ சண்டே ஸ்பெஷல் மாதிரி அதை போட்டு பார்க்கலாம், எப்படி ஆடியன்ஸ் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். மற்றபடி உங்கள் எல்லோரிடமிருந்து நிறைய கருத்துக்கள், விமர்சனங்கள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக ட்ரைவ் பண்ணுங்கள். வாக்கிங், ஜாகிங் ஆர் எக்ஸசைஸ் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உப்பு காரமெல்லாம் கரெக்டாக போடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட, நாளைக்கு நல்ல டிஸ்கஷனோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம்.